ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே போதும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. யாருக்கெல்லாம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னென்னா ரொம்ப நெருங்கின சொந்தம், எங்கள் அண்ணன் அண்ணி அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு மேரேஜு. அதனால் நான் மதியத்துக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. காலையிலையும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால் போக முடியல. அதனால தான் என்னுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வடிஞ்சு சப்பி போய் இருக்கும். இந்த இதில் 2 நாளாக மழை வேற விட்டு விட்டு அங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, விட்டு அடித்தா கூட பரவாயில்லையே, கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டு நின்றுட்டா கூட பரவாயில்லையே, வெறும் தூறலாக விழுந்து நச நசன்னு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இவ தான் பிரைடு, சாரி டங்க்கு ஸ்லிப் ஆகுது. இவ தான் பிரைடு. இவ தான் சூப்பராக இருக்கால. இவ நான் கொஞ்சம் தூக்கி வளர்த்த பொண்ணு பார்த்துக்கோங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்த்தி அவள் தங்கச்சி இன்னும் க்யூட்டுங்க. நீங்கள் அவன் மேலே தான் பாசமாக இருப்பீங்களா, என் மேலேயும் பாசமாக இருங்கன்னு சொல்லிட்டு முத்தமலையாக பொழிஞ்சு தள்ளுவா சின்ன வயசுலலாம். அந்த அளவுக்கு பாசம் உள்ளவங்க. மதியம் நலுங்குக்கு வந்தோமா, எல்லாருக்கும் நலுங்குலாம் வச்சுட்டு மறுபடியும் போய் ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நலுங்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் ஜாலியாக பேசிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சிரித்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையாக பார்த்தேன், ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க தான், ஆனால் என்னால் உட்காந்து பேச முடியல. இன்றைக்கி தான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இதில் வேறு குரூப்பாக எல்லோரும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால் எல்லாருமே எல்லோ தான் மீன் பண்ணி எல்லோரும் போட்டு வந்திருந்தோம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்போம், நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். அதில் எல்லாருமே நாங்கள் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கொஞ்சம் வேறு போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்தோம். வரவும் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வரவும் யாருமே இல்லை. அதனால் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என் பையன்தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆரத்தி பிளேட்ஸ்லாம் கொண்டு வச்சாங்களா, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பிளேட்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் செஞ்சது தான், கையால் செஞ்சது தான். இது எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாடகைக்கு வாங்கலாம். ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் போய் நம்மளுக்கு வேறு என்ன வேலைங்க இருக்குது, இந்த வேலை தான் இருக்குது. எதெல்லாம் அழகாக இருக்குது, எந்த ஜுவல்ஸு நல்லா இருக்குது, எந்த சேரீ நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பார்க்குறதானே நம்மளுடைய வேலை. கேர்ள்ஸுன்னாலே அப்படி தான் நினைக்கிறேன். பாய்ஸுனால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சொந்தக்கார பொண்ணுலேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்களா. இவ தான் என்னுடைய கலைமணி. அவள் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது சொந்தக்கார பொண்ணு தான், ஆனால் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. அப்புறம் எல்லோரும் நாங்கள் ஆரத்தி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். கீழே போய் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு. எப்போவுமே கல்யாணத்து அன்னைக்கு தான் எடுப்பாங்க. கல்யாணம் காலையிலே ரொம்ப சீக்கிரமாக வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி நைட்டே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் எடுக்கும் போதும் சிரிப்பாக இருந்துச்சு. இந்த ஒரு பொண்ணு போடுறாள்ல, அவள் தங்கச்சி, அவள் போடுறது தான் நானும் சின்ன வயசில் எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்டுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா கொழுந்தியாவை தான் அதுக்கு போட சொல்லுவாங்க. கும்பத்தில் பூவை வச்சுட்டு மேலே தேங்காய் வச்சுருப்பாங்க. அந்த தேங்காவை எடுத்துகிட்டு அந்த பூவை தூக்கி தலை மேலே போடணும், அவங்கள போட்டு வரவேற்கிற மாதிரி. ஆனால் நிறைய இடத்துல சொல்லுவாங்க கும்பத்தை அப்படி எடுத்து போடக்கூடாது, கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நம்ம சந்தோஷமாக நம்ம கூப்பிடுறோம். அப்படிங்கும்போது அவங்க வர்றதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுல்ல. அப்புறமா மாப்பிள்ளையை உள்ளக்க வரவேற்று கூப்பிட்டு அது பிறகு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ணி முதல்ல புடவை கொடுப்பாங்க. புடவை கொடுத்து கட்டிட்டு வரணும். அந்த புடவையை கொடுத்து கட்டிட்டு வர்றதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே போயிட்டாங்க. நானும் என் தம்பி பொண்டாட்டியும் மட்டும்தான் உட்காந்துருந்தோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வராமல் இருந்திருந்தாங்க, அதனால் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்களா. வந்தோடனே நாங்கள் எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தாச்சு. மிரரில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த இதை தான் கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சு, ஹார்ட்டின் ஷேப்பில். பரவாயில்ல, எங்கே கடிகாரத்தை கொடுத்துருவாங்களோன்னு நினச்சேன். அதுக்கு இதை கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. என் பசங்கள்லாம் எனக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டு அவங்க கையிலே கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட போன இடத்துல நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பஃபே சிஸ்டத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் பஃபே சிஸ்டம் எங்கள் ஊருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃபுட்டுலாம் பேஸ்டான மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. பொடி இட்லி, மசால் தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் புட்டு,
அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால்லாம் வச்சுருந்தாங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்றதை வாங்க போயிருந்தேன். ஆனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்று மட்டும் எடுத்து வரல. அடை தோசை நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த தோசை வந்து எனக்கு பிடிக்கல. பர்சனலி எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இனி கல்யாணத்தோட பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருங்க.